இந்த டிராமாலாம் ஏண்ட வேணாம். நாடக கம்பெனி நடத்துறியா? ஆபீஸ் எல்லாம் கூட்டு வந்து நிக்க வச்சு ஏமில்ல சீல் வைக்க பாக்குறியா? இந்த சிவசாமி நினைச்சா என்ன பண்ணுவான்னு தெரியுமா? அப்படி நினைக்கிறதா இருந்தா என்ன நினைச்சிருக்கணும்? டாக்ஸ ஒழுங்கா கட்டணும்னு நினைச்சிருக்கணும். கவர்மெண்ட் இடத்த ஆக்கிரமிக்க கூடாதுன்னு நினைச்சிருக்கணும். நோட்டீஸ் அனுப்புறதும் பதில் அனுப்பணும்னு நினைச்சிருக்கணும். இது எதையுமே அப்ப நினைக்கலையே மச்சான் நீ. ஏய், நான் கட்டலைன்னு உனக்கு தெரியுமா? கட்டலைன்னு தெரியுமா? மச்சான் மறுபடியும் சொல்றேன், நீ கட்டலன்றதுனாலதான் ஆபீசருங்க இங்க வந்திருக்காங்க. பெரியவனே, அப்பா இன்னி வரி கட்டலையாடா? இல்லப்பா, என்னடா சொல்ற? வேலையா இருந்தேன்ப்பா, மறந்துட்டேன். ஐயோ, மச்சான் தப்பா எடுத்துக்காதீங்க மச்சான். ஆபீசர்களோட கோஆபரேட் பண்ணுங்க, அவங்க கடமை செய்யட்டும். நீங்க போங்க சார். நீ போய் சீல் வை, சீக்கிரம் போ. உங்கடி நீ எதுக்கு நிக்கிறப்போ? ஏய், அவளை நிக்க சொல்லு. அவன் சொன்னா இவ போயிருவாளா? யார் முன்னால யார் அசிங்கப்படுத்துறது? அவன் முன்னால வச்சுதானே இவன் கேவலப்படுத்தினா. இனி 10 நிமிஷம் இந்த மில்ல திறந்து காட்டுறேன்டா. ஐயா, சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்கோம். அதையும் மீறி கதவு திறந்தீங்கன்னா அரசு வாரண்ட் தான் வரும். நாங்க கிளம்புறோம் சார். வரேன் சார். மச்சான் அரசு வர்றதை நான் பாத்துக்கிறேன் போ. மிக்க மகிழ்ச்சி மச்சான், நான் கிளம்புறேன். ஏன் முன்னாலே உன் திமுறை காட்டிட்டு போறியா? காட்டுறேன்டா, உன் திமுறை அடக்கி காட்டுறேன்.